நம்முடைய பிதாவாகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காணொலி வழியாய் உங்களை சந்தித்த ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனத்தை பவுலடியார் சொல்லுகிறார். யாருக்காக? கொரிந்து திருச்சபைக்காக. இந்த கொரிந்து திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை என்று சொல்லி நாம் ஒருபோதும் அதை விட்டுவிட முடியாது. கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒரு வசனம். இன்று எல்லாவற்றுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு உலகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அடிமையாய் வாழ்கின்ற ஒன்றே. உலகத்தில் சுதந்திரத்திற்காய் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பாடில்லை. கிடைத்த சுதந்திரத்தையும் தொலைத்து விட்டு நிற்கிற ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதே வசனத்தை சற்று வித்தியாசமாய் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை கொடுக்காது என்று பவுலடியார் சொல்லுகிறார். இந்த 2 வசனத்திற்கு என்ன வித்தியாசம்? ஒன்று வாழ்வின் நெறிமுறையை குறித்து அவர் சொல்லுகிறது, இன்னொன்று சிலைகளுக்கு படைத்த உணவை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுலடியார் சொன்ன வார்த்தையை சரியாய் கவனித்து பார்த்தோம் என்றால், முந்தின வசனங்களிலே வாழ்வின் நெறிமுறைகளை சரியாய் எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்து விட்டு பிற்பாடு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதே. ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு தகுதியானதை மட்டும் தேடி அதன்படி நடக்க வேண்டும் என்று பவுலடியார் கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பாக இன்று நாம் எதற்கெல்லாம் அடிமையாய் இருக்கிறோம்? முக்கியமான ஒரு அடிமைத்தனம் என்பது அலைபேசி, மொபைல் போனுக்கு அடிமையாய் இருக்கிறோம். நாமானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி. பிள்ளைகள் அடம் பிடிக்கிறார்கள் என்று அலைபேசியை கொடுக்கிறோம். உணவு சாப்பிடுவதற்காக அலைபேசியை கையிலே கொடுத்து உணவை ஊட்டுகிறோம். அன்று நிலாவை பார்த்து உணவூட்டின காலங்கள் போய் இன்று மொபைல் போனை பார்த்து உணவு ஊட்டுகின்ற ஒரு பழக்கத்திற்குள் வந்திருக்கிறோம். பிற்பாடு பிள்ளைகள் அதற்கு அடிமையாகிறார்கள். நாம் கதறுகிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வர முடியாதபடி எப்பொழுதும் மொபைல் போன் தான் எனக்கு வேண்டும் என்று அடம்பிடிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே சண்டை போடுகிற பெற்றோரை நாம் பார்க்க முடிகிறது. யார் ஆரம்பித்து வைத்தார்கள்? பிள்ளைகளுடைய கரத்திலே அலைபேசியை கொடுத்தது யார்? நாம் கொடுத்தோம். கொடுத்துவிட்டு அதை திருப்பி பெற்றுக் கொள்வது இயலாத ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். அந்த காணொளியில் ஒரு பிள்ளை அலைபேசியை எடுத்து விளையாடி கொண்டே அறைக்குள் சென்று கதவை பூட்டி விட்டது, தாழ்பால் போட்டு விட்டது. அந்த பெற்றோர் எப்படியாவது அந்த பிள்ளையை வெளியே அழைத்து வர வேண்டும் என்று முயற்சித்தார்கள். சரி, சிறிது நேரம் விளையாடிவிட்டு அந்த பிள்ளை வந்துவிடும் என்று நினைத்தார்கள். நேரம் ஆய்கொண்டே இருந்தது. மணிக்கூர் பல போய்விட்டது. அந்த பிள்ளையை அழைத்து பார்த்தார்கள், கதவை தட்டி பார்த்தார்கள், எந்த பதிலும் இல்லை. பதறி அடித்து அழுத பெற்றோர் அந்த கதவை உடைத்து உள்ளே செல்லலாம் என்று பல வழியாய் முயற்சித்தார்கள். அவர்களால் உடைத்து உள்ளே செல்ல முடியவில்லை. கதவை பலமாய் தட்டினார்கள். உள்ளிருந்து எந்த சத்துவம் இல்லை. பயந்து போனார்கள். ஒருவேளை பிள்ளை அலைபேசியை பார்த்து பார்த்து மயங்கி போய் விட்டதோ என்று பயந்து விட்டார்கள். பிற்பாடு ஒரு எந்திரத்தின் முயற்சியோடு சுவரை உடைத்தார்கள். சுவரை உடைத்து உள்ளே சென்று பார்க்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளை எந்த சலனமும் இன்றி அலைபேசியை நோண்டிக் கொண்டே இருக்கிறது.
அலைபேசியை வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு சலனமும் இன்றி பெற்றோரை உற்று கவனித்து விட்டு மீண்டும் அலைபேசியை நோண்ட ஆரம்பித்தது. என அன்பானவர்களே, இன்று நாம் பிள்ளைகளை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளை அடம்பிடிக்கிறது என்று அலைபேசியை கொடுக்கிறோம். நம்முடைய நேரத்திற்காக பிள்ளைகள் நம்மை தொந்தரவு செய்கிறார்கள் என்று அலைபேசியை கொடுக்கிறோம். நீ வெளியே சென்று விளையாட வேண்டாம், அலைபேசியை வைத்து விட்டு இதிலே உட்கார்ந்து கொள் என்று கரத்திலே கொடுக்கிறோம். நம்மிடத்தில் அடம்பிடிக்கிறார்கள், நம்மை தொந்தரவு செய்கிறார்கள் என்று சொல்லி அலைபேசியை கொடுத்து விட்டு நம்முடைய கடமைகளை நாம் செய்கிறோம். இன்று அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாய் மாறிவிட்டது. பிள்ளைகள் வெளி உலகம் தெரியாதபடி அலைபேசி தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அலைபேசியினால் பிள்ளைகளுடைய நினைவாற்றல் குறைந்து கொண்டிருக்கிறது. அலைபேசியினால் பிள்ளைகளுடைய அந்த அறிந்து கொள்கின்ற திறன் குறைந்து கொண்டிருக்கிறது. அலைபேசியினால் பிள்ளைகளுடைய அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அலைபேசியினால் பிள்ளைகள் மற்றவரிடத்தில் உறவாடுவது குறைந்து போய்விட்டது. அலைபேசியினால் பிள்ளைகள் எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் குறைந்து போய்விட்டார்கள். அலைபேசியினால் இன்று பிள்ளைகள் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்து விட முடியாதபடி தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிலே மாறிவிட்டார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துகிறோம்? பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோமே, அதே பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை இன்று நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, கவனமாய் செயல்படுங்கள். பிள்ளைகளை குறித்த ஜாக்கிரதை நமக்குள் இருக்கட்டும். பிள்ளைகளை குறித்த கரிசனை நமக்குள் இருக்கட்டும். இனி எப்படியும் இருக்கலாம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை, அன்பு பிள்ளைகளுக்கேற்ற வழியிலே வளர்த்துவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயது வரையிலும் அதை அவன் விடாதிருப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, அது எல்லாம் எனக்கு தகுதி ஆகிறாது. இந்த தகுதியானதை மட்டும் பிடித்துக் கொள்வோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம் பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். உலகத்தின் காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அலைபேசி என்று தடையாயிருக்கிறது. அலைபேசியை பார்த்து பார்த்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை இதுதான் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். பெரியவர்களை கனம் பண்ணுவதை கூட இன்று பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். ஆலயத்தை மறந்து விட்டார்கள். ஆராதனைகளை மறந்து விட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தை மறந்து விட்டார்கள். பள்ளிக்கூட பாடங்களை கூட அலைபேசியை பார்த்து அப்படியே காப்பியடித்து எழுதுகின்ற ஒரு பழக்கத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் அதை திருப்பி சொல்வதற்கு தெரியாது. எப்படி எழுதினா என்று கேட்டால் எப்படி எழுதினேன் என்று சொல்வதற்கு கூட பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அலைபேசியை பார்த்தேன், அது இருந்தது, அப்படியே எழுதிவிட்டேன். இந்த பிள்ளைகளுடைய கல்வி ஞானம் குறைந்து போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் தெரிகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள், அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதன் வழியாய் ஒட்டுமொத்த வாழ்வையும் இழந்து போகிறார்கள். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கு இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி உலகத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உலகத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், இன்னும் உயர்ந்தவர்களாய், நன்மை தீமை அறிந்து கொள்ளும் விதத்திலே இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாமும் சில நேரங்களிலே அலைபேசியில் அடிமையாய் இருக்கிறோம். அலைபேசியை வைத்துக் கொண்டே இதுதான் வாழ்க்கை என்று நாமும் நினைக்கிறோம். நாமும் அலைபேசியை சற்று ஓரம் கட்டிவிட்டு நிஜ உலகத்திற்குள் நம்மை காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவரோடு வாழுகின்ற அனுபவத்திற்குள் வருவோம். இந்த நாளிலே நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன். நான் எந்த இடத்திலும் கடவுளுடைய சித்தத்தை மறந்து போக மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் உங்களை உயர்த்தும். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க
நீர் கொடுத்த தயவிற்காய், கிருபைக்காய், இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவருக்குள் பலன் கொண்டு முன்னேறி சொல்ல கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகள் அலைபேசிக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் காரணமாய் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் எந்த நிலையிலும் அன்பு பிள்ளைகளை அலைபேசிக்கு அடிமை ஆக்காதபடி கர்த்தருக்கேற்ற வழியிலே அன்பு பிள்ளைகளை வளர்த்துவதற்கான ஞானத்தை, பலனை கற்றுக்கொண்டு பேராக அலைபேசிக்கு அடிமையாயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இது உண்மை அல்ல. உண்மையான வாழ்வு என்பது கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாழ்வு என்பதை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் கிருபை. படிக்க வேண்டிய ஞானம், படிக்க வேண்டிய கிருபை அன்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நன்றாய் படிக்கவும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் கிருபை. இதனால் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. நாம் எதற்கும் அடிமையாக மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் இயேசுநாதரை விட அல்லது நம்மை உருவாக்கின ஆண்டவரை விட அதிகமாய் யாரிடத்தில் அல்லது எந்த ஒரு பொருள் மீது நாம் நாட்டம் கொள்கிறோமோ அங்கே நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறோம் என்று அர்த்தம். இந்த அதிகமாய் நாம் அலைபேசிக்கு அடிமையாய் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அடிமையாய் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தார் அடிமையாய் இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதை விடுத்து கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை உணர்ந்து செயல்படுவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பாதுகாவல் உங்களோடு கூட இருக்கும். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஆகவே இந்த நேரத்தில் அலைபேசியை சற்று ஓரம் கட்டிவிட்டு ஆண்டவரோடு வாழ்கின்ற அந்த அனுபவத்தில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல், ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.